ஹாய் வெல்கம் டு செரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் மீன் வறுவல் தான் பண்ண போகிறோம். ரொம்ப மொறுமொறுப்பாகவும் அதே சமயம் கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்கக்கூடிய மீன் வறுவல் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஒரு மீன் வறுவல் நீங்கள் மொறுமொறுப்பாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது போல் ஒரு மீன் வறுவல் பண்ணிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த மீன் வறுவல் பார்த்திங்கன்னா நம்ம வஞ்சர மீனில் தான் பண்ண போகிறோம். வாங்க அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். மீன் வறுவல் பண்ணுறதுக்கு வஞ்சர மீன் 1/2 கிலோ க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான மசாலா எவ்வளோன்னு பார்த்துக்கலாம். மிளகாத்தூள் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். கரம் மசாலா தூள் 1/4 ஸ்பூன், மல்லித்தூள் 1/2 ஸ்பூன், மஞ்சள் தூள் கொஞ்சம், மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 ஸ்பூன், அடுத்து கார்ன்ஃப்ளவர் 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கேன். அரிசி மாவு 1 ஸ்பூன், 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரும் 1 ஸ்பூன் அரிசி மாவும் சேர்த்துக்கோங்க. தேவையான உப்பு, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு அரை லெமனை இதில் புழிஞ்சிக்கலாம். இப்போ இதை கலந்துடலாம். கலக்க முடியலைன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்துக்கோங்க. லைட்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு மசாலாலாம் போட்டு இந்த மாதிரி நீங்கள் கலந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் நெழுகலாக இருக்கிற மாதிரி ஒரு பேஸ்ட்டாக போல் கலந்து எடுத்துக்கணும். ரொம்ப கெட்டியான பேஸ்ட்டாக வேண்டாம். மீனில் மசாலா தடவிக்கலாம். இப்போ ஒவ்வொரு மீன்லையும் எடுத்து மசாலா தடவிக்கலாம். இது போல் நல்லா மசாலா தடவி எடுத்து வச்சிட்டிங்கன்னா ஒரு அரை மணி நேரம் கிட்ட நல்லா ஊற வச்சு எடுக்கணும். அப்போ தான் மீனில் நல்லா மசாலாலாம் ஒட்டும். நல்ல மசால் நல்லா ஒட்டி பிடிக்கணும். அதே அளவில் ரொம்ப கோட்டிங் பண்ண அது அப்படியே மசால் மீனில் அடைச்சி இருக்கிற மாதிரியும் மீன் மசால் தடவாதீங்க. இந்த பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் நம்ம பொரிச்சு எடுக்கிறப்போ அது நல்லாயிருக்கும். இல்லைன்னா அந்த மசால் மேலே ஃபுல்லாக ஒட்டிட்டு பிரிஞ்சு எடுத்து வந்துடும். அதனால் கரெக்டான அளவுக்கு இந்த மாதிரி மசால் தடவி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு மீன்லேயும் தடவி எடுத்து வச்சிடலாம். மீனில் மசால் தடவி எடுத்து வச்சாச்சு. அரை மணி நேரம் ஊறட்டும். அதுக்கப்புறம் எடுத்து பொரிச்சிக்கலாம். மீன் மசால் தடவி வச்சு அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ மீன் பொரித்து எடுத்துக்கலாம். மீன் பொரிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு ரவை எடுத்து வச்சுருக்கேன், வெள்ளை ரவை. இப்போ இந்த மீனை எடுத்து இந்த ரவையில் வச்சிடலாம். ரவையில் வச்சுட்டு இந்த மாதிரி போட்டுக்கோங்க. 2 பக்கமும் இந்த மாதிரி நீங்கள் இப்படி திருப்பி வச்சிங்கன்னா ரவை ஃபுல்லுமே அதில் ஒட்டிக்கும் பாருங்கள். அவ்வளோதான். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதுமே மீன் எடுத்து இதில் வச்சிடலாம். இதே போல் 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு மொறுன்னு வர மாதிரி வேக வச்சு நம்ம எடுத்துக்கணும். மீன் வறுவலை மேலே அந்த ரவையில் நல்லா முக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம வறுத்து எடுத்தோம்னா மேலே அந்த ரவை நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும் பார்த்திங்களா. அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், மொறுன்னு நம்ம கடித்து சாப்பிட்றப்போ. அதனால தான் இப்படி பண்ணுறாங்க. அந்த நம்ம மீனில் இருக்க மசாலுமே அதுலேருந்து வெளியில் வராது. மசாலா அந்த உள்ளேயே இருக்குமா. அந்த மசாலோடு சேர்ந்து அந்த எண்ணெயில் வேகிறப்போ இன்னும் ரொம்ப அதிகமான காரம், உப்பு காரம்லாம் நல்லா பிடிச்ச மாதிரி இருக்கும். இல்லைன்னா என்ன பண்ணுவோம், நம்ம வெறும் மீனை மட்டும் இதில் வச்சோம்னா ஒரு சில நேரங்களில் பார்த்திங்கன்னா அந்த தோலோடு சேர்த்துட்டு நம்ம பிச்சுட்டு வந்துடும் பார்த்திங்களா. அந்த மாதிரிலாம் இது மாதிரி பண்ணுறப்போ வராது. நல்லா 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா மொறுன்னு வர வரைக்கும். மீன் வேகிறதுக்கு டைம்லாம் அதிகமாக எடுத்துக்காது இல்லையா. அந்த சூட்டில் இருக்கிறப்பவே அந்த மீன் வெந்துடும். பாருங்கள், 2 பக்கமும் நல்லா மொறுப்பாக வெந்துருச்சு. இந்த மாதிரி எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். இதே போல் மற்ற எல்லா மீனையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் நினைப்பீங்க மீனே இப்படி தான் பொரிக்கணுமான்னு. இந்த ரவையே இல்லாமையும் நம்ம மீன் பொரிக்கலாம். உங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் ரவையை போட்டு நம்ம பொரிச்சிருக்கோம். இந்த ரவை இல்லாமல் இதே மெத்தடில் அப்படியே பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், அதே இதில் நான் ரவையே சேர்க்காமல் இந்த மீனை பொரிச்சு எடுத்துக்கிறேன். கொஞ்சம் வேக விட்டு அதுக்கப்புறமா திருப்பிக்கலாம். உடனே திருப்ப வேணாம். அப்படியே திருப்பினாலும் வராது. ஏன்னா நம்ம கார்ன்ஃப்ளவர்லாம் போட்டிருக்கோம் இல்லையா. அதனால் அடியில் பிடிக்கவெல்லாம் செய்யாது. அடுப்பை சிம்மில் வச்சு பொரிச்சுக்கோங்க. அடுப்பை நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா மீன் மட்டும்தான் கருகும், உள்ளே எல்லாம் நல்லா வெந்திருக்காது. அதனால் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு பொறுமையாக பொரிச்சிடுங்க. இப்போ திருப்பிக்கலாம்.
இப்போ பாருங்கள் இந்த மீனையும் வறுத்து எடுத்தாச்சு. பாருங்கள் மசாலா ஒட்டவே இல்லை பார்த்தீங்களா. இந்த மாதிரி மசாலா நம்ம தடவி மீன் பொரிச்சோம்னா மசால் வந்து பாத்திரத்தில் ஒட்டவே ஒட்டாது. தோசைக்கல்லையோ வடைச்சட்டிலையோ எதுலேயுமே ஒட்டாது. இப்போ எடுத்துடலாம். சூப்பரான ஒரு வஞ்சரம் ஃப்ரை வந்து மொறுமொறுப்பாக ரெடி ஆயிடுச்சு. ரவை வச்சு ஒரு ஃப்ரை பண்ணியிருக்கோம், ரவை இல்லாமல் ஒரு ஃப்ரை ஒன்று பண்ணியிருக்கோம். ரெண்டில் உங்களுக்கு எது விருப்பமோ அதை செஞ்சுக்கோங்க. இந்த ரவையில் வச்சு பண்ணுறது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும் உங்களுக்கு. ரவை வந்து நம்ம கடிக்கிறப்ப மொறுன்னு இருக்குமா கடிக்கிறப்ப, அதனால் இன்னும் கொஞ்சம் மொறுமொறுப்பு கிடைக்கும். அதனால தான் ரவையில் முக்கி நம்ம பொரிச்சு எடுத்துருக்கோம். இதே போல் மீன் வறுவல் வஞ்சரம் மீனில் மட்டும் இல்லை, எல்லா வகையான மீன்லேயும் இதே மெத்தடில் மீன் பொரிக்கலாம். நீங்களும் இது போல் மீன் வறுவல் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம ஷெரின்ஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.